அப்படிங்கறத வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பிகாஸ் இப்ப ரேக்கி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் ரேக்கி தெரிஞ்சாலும் கூட சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நல்ல வெல்த்தா இருக்கிறதுக்கும் வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். அதாவது நம்ம ஃபுட்ல இருந்து நம்ம செய்யற ஜாப், நம்மளுடைய டே டு டே நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். ஆனாலும் ஏன் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனைகள் வருது, உறவுகள் ரீதியா பிரச்சனை வருது, இல்ல நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணினாலும் அதுல நமக்கு வந்து எந்த வித முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் என்னன்னா, பிஹைண்ட் அவர் பாடி, அதாவது நமக்கு பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, இந்த பிசிக்கல் பாடியை தாண்டி நமக்கு ஒரு சூக்ஷ்ம உடல்னு ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்கு. பிகாஸ் இந்த எனர்ஜி சிஸ்டம் தான் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். ஆல்வேஸ் அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல கிடையாது, பட் நம்ம கையெற்ற தூரத்துல நம்மளே அதுக்குள்ளதான் இருக்கோம். ஆனா யூனிவர்ஸ் கொடுக்கிற நல்ல நல்ல எனர்ஜிஸை எடுத்துக்கிறதுக்கு நம்மனால முடிய மாட்டேங்குது. பிகாஸ் நம்மளுடைய உடம்புக்கு வந்து அந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை எடுத்துக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாம போகுது. அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நிறைய நேரங்களில் ஹெல்த் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுறாங்க இல்லையா, லங்ஸ் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து த்ரோட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில கஷ்டப்படுறாங்க. இப்ப த்ரோட்னு வரும்போது என்னெல்லாம் வரும், நமக்கு வந்து டான்சில்ஸ் வரும், தைராய்டு வரும், இல்ல வந்து இந்த ட்ரக்கியா ப்ராப்ளம் வரும், மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாண்ட் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்படி வரும்போது அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பிசிக்கல் லெவல்ல வேற ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அதே எனர்ஜி லெவல், பட் கோர் ஆஃப் த ப்ராப்ளமே எனர்ஜி சிஸ்டத்துல தான் இருக்கு. பட் அந்த இடத்துல உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவுமே, அதாவது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், ரொம்ப கோபமா இருக்கலாம், இல்ல சந்தோஷமா இருக்கலாம், ஒரு அன்பு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கலாம். இப்படி நீங்க வெளிப்படுத்த நினைக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளையுமே வெளிப்படுத்த முடியாம நீங்க பல காலம் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அதோடைய இம்பாக்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சூக்ஷ்ம உடல்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எத்ரிக் பாடிஸ்ல எல்லாத்துலயுமே இது வந்து ஒரு டார்க் பால் மாதிரி, ஒரு நாட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இறுக்கமான ஒரு பிடிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகி கடைசியில பிசிக்கல் லெவல்ல அது உங்களுக்கு வந்துட்டு பலவிதமான பிசிக்கல் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சரியாகாத மாதிரியான சில நோய்கள் வந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த் கண்டிஷன். இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ற விஷயம். ஆனா அதே வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிமட்டைடு ப்ராப்ளத்துல இருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு போன் மேரோ ப்ராப்ளத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய இமோஷன்ஸ் தான் அங்க கோர் ப்ராப்ளமே. இமோஷன்ஸ்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் நம்மளுடைய மெடிசன் மட்டும் பத்தாது. ஏன்னா இந்த மெடிசன் பத்தாதுன்னு சொல்றது வந்து பிசிக்கல் லெவல்ல தானே நம்ம சாப்பிட போறோம். எப்பவுமே பிசிக்கல் பாடி வந்து ஹீல் பண்ணும்போது எனர்ஜி பாடி கண்டிப்பா ஹீல் ஆகாது, அது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா எனர்ஜி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடல்ல ஹீல் பண்ணும்போது சீக்கிரமா பிசிக்கல் பாடி வந்துட்டு ஹீல் ஆயிடும். இது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, எதுவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம ரொம்ப வந்து ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறீங்க, இல்ல வந்து ஒரு ஒரு ரொம்ப பழமையான ஒரு டெம்பிள் போறீங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகுது, அதே சமயத்துல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. இதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுடைய பாடி, பிசிக்கல் பாடியும் எனர்ஜி பாடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் எனர்ஜியை கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஹெல்த் வெல்த்தும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேக்கி படிக்கும் போதும் இல்ல வந்து ஏஞ்சல்ஸ் படிக்கும் போதும் நமக்கு அது கிடைக்குது. ஸோ எவ்ரிடே நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு தேவையான பிசிக்கல் லெவல்ல ஃபுட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே சமயத்துல எனர்ஜி ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பிகாஸ் எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில தானே நம்ம உலகமும் இயங்குது, நம்ம பாடியும் அதே போலதான். ஸோ இன்னைக்கு நான் இதை சொல்ல வரதுக்கு ரீசனே வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு தலைவலி வருது, வயிறு வலி வருது, இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, இப்ப யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது, தென் வந்து கேன்சர் ப்ராப்ளம் வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க, மாத்திரை மருந்து, அதே சமயத்துல வந்து ஃபுட்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. பட் அது பத்தாது. அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் கொடுக்காது. பட் எனர்ஜி சிஸ்டத்தோட சேர்த்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது, ஸோ எப்போ யூனிவர்ஸ் எனர்ஜியை எடுத்து நீங்க உங்களை நீங்களே ஹீல் பண்றீங்களோ, உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் அதிகமா கொடுக்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், அடிக்கடி வந்து நீங்க அந்த டிவைன் பவரை எடுத்துக்கோங்க, ரேக்கிங்கிற எனர்ஜி எடுத்துக்கோங்க, ஏஞ்சல்ஸுங்கிற எனர்ஜி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸ்ல வந்து நிறைய எனர்ஜிஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்குவன்சியில இருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற எனர்ஜி வந்து நமக்கு என்ன லைஃப்ல தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ஏஞ்சல்ஸோட எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணாங்கல்ல, அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா ஏதாவது? கமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்திருக்கா அவங்க பேசுறது? இல்ல, நான் வேற ஒரு ஸ்கிரீன் எடுத்து வச்சிருக்கேன், அதனாலதான். நீங்க தரீங்களா? அதை நான் பாக்குறேன். சரி, இப்ப இப்ப எதுக்காக வந்து சூக்ஷ்ம உடலுக்கு வந்து சூக்ஷ்ம உடல் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிட் பாடி. ஏன் இந்த ஸ்பிரிட் பாடிக்கு நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அப்படி என்ன இந்த ஸ்பிரிட் பாடி வந்து ரொம்ப தேவையா நமக்கு? இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம 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 பாக்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு பிசிக்கல் லெவல்ல ஓகே பிசிக்கல் லெவல்ல நம்ம உடம்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா? இப்போ இந்த இந்த பெல் இருக்கு, இந்த பெல்லுல வந்து பாத்தீங்கன்னா இதை தட்டும் போது ஒரு சவுண்ட் வருது. பட் இந்த சவுண்டை வந்து உங்களால கேட்க முடியுது. பட் அதோடைய கன்சிஸ்டன்சி என்னங்கிறது நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. பிகாஸ் நம்ம கண்ணுக்கு அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்லைன்னா கெப்பாசிட்டி கிடையாது. மிராக்கிள் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே எனர்ஜி ஒர்க், எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். ஏன்னா நம்ம லைஃப் வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு நீங்க வந்து செட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க வருஷ கணக்கா போராடி 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 உங்களுக்கு வந்து வேலையே அமையவே மாட்டேங்குது. எந்த கம்பெனி போனாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகே நாங்க கூப்பிடுறோம்னு சொல்றாங்க, ஆனா கூப்பிடுறது இல்ல. வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி லைஃப்ல எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். அதுல நமக்கு வந்து தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த தடைகளே இல்லாம நீங்க டார்கெட் பண்ண அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு, இப்போ அந்த கோலுக்கு அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் உங்களை தேடி வந்து, இப்போ உங்களையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களாவே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இங்க ஒரு ஜாப் இருக்கு, இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு ஒர்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணுங்க, இந்த இப்படி வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மிராக்கிளா இருக்கும். அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் நீங்க படிக்கணும், இல்ல அப்ராட் போகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். எப்பவுமே வந்து ரொம்ப ஷார்ட்டா யோசிக்காதீங்க, லைஃப் வந்து ரொம்ப ப்ராடா யோசிங்க. ஏன்னா மிராக்கிள்ஸ் அப்பதான் நமக்கு வந்து நம்மளை தேடி வரும். ஸோ என்னைக்கு வந்து உங்க எனர்ஜி சிஸ்டத்தை மாத்திக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து மிராக்கிள்ஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்க அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு 10 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து அவங்களுக்கு சேல் ஆகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த லேண்டை வந்து சேல் பண்றதுக்கு. ஆனா ஏஞ்சல்ஸ்க்கு அந்த கிளாஸ்ல வந்து அவங்க இனிஷியேட் எடுத்தாங்க. பட் இனிஷியேஷன் எடுக்கிறது அப்படிங்கறது அவங்களுடைய எனர்ஜி சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணாங்க. ஹை லெவல்ல எனர்ஜி மாறும்போது அவங்களுக்கு தேவையான, அப்போ அவங்க லைஃப்ல அந்த டைம் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க நீடு வந்து என்ன, அந்த லேண்ட் வந்து சேல் ஆகணும். அப்போ அந்த லேண்ட் இவ்வளோ வருஷமா தேடி போயும் அவங்களால சேல் பண்ண முடியல. பட் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேண்டுக்கான பர்சனே வந்து பாத்தீங்கன்னா தேடி அவங்கள தேடி வந்து அந்த லேண்டை வந்து டீல் முடிச்சாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். பிகாஸ் நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் தான் நம்மளுக்கு எப்பவுமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸையும் நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. சரிங்களா?